நாம் இந்த சிலுவையின் தியானத்தின் காலை வேளை வழிபாட்டை நாம் ஆரம்பிக்க போகிறோம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி ஆகிய திரேக நாமத்தில் உள்ளது. ஆமென். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுவோம். மகிமை உள்ள பராபரனே, உம்முடைய அன்பை இந்த மண்ணுலக வாழ்வில் தந்தவரே, இந்த கால வேளையில் உம்முடைய பிள்ளைகளாக நன்றியோடு ஆண்டவர் இந்த சிலுவையின் தியானத்தின் வழியாக பயணிக்கிற ஆண்டவரே, எங்களுடைய வாழ்விலும் இந்த கால வேளையிலுமை அண்டி ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற சிந்தனையும் எங்களுக்கு தந்தமைக்காக நன்றி சொல்கிறோம் சாமி. கடவுளுடைய தெய்வீக கரத்தினாலே நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தின் நன்மைகளுக்காக உம்முடைய சிலுவையின் ஆண்டவரே சுமையே எங்களுடைய வாழ்வில் அந்த சுமை இறக்கி ஆண்டவருடைய கிருபையாய் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இணைத்து கொண்ட ஆண்டவர் இந்த ஆராதனை வழியாக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் சாமி. கடவுளின் தெய்வீக கரத்தினாலே இந்த கால வேளையிலே தொழுகையிலே உம்முடைய நாமத்தை மகிமைப்படும்படியாய் எங்களுக்கு தாங்க சுவாமி. குறிப்பாக இந்த நாளில் பாடுகிற பாடல்கள் வழியாக இறை செய்தி ஆண்டவரே, அருமை அம்மா செல்லம்மாவுடைய ஆண்டவரே திருவார்த்தை உம்முடைய வார்த்தையின் வழியாக பேசுகிற அந்த வார்த்தைக்காகவும் ஆண்டவர் ஜெபங்களையும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம் சுவாமி. இந்த காலை வேளையில் அமர்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்காக, காணொலி வழியாக பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்காக வேண்டுகிறோம் சுவாமி. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே இந்த வழிபாடு ஆரம்பம் முதல் முடிவரை தெய்வீக பிரசன்னத்தினாலே வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமென். ராஜா, உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா, உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னோ பிரசன்னோ தேவ பிரசன்னோ 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 தேவ பிரசன்னோ. ராஜா, உம் பிரசன்னம் போதுமையா. அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். பிரசன்னோ பிரசன்னோ தேவ பிரசன்னோ 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 தேவ பிரசன்னோ. கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே. பிரசன்னோ பிரசன்னோ தேவ பிரசன்னோ பிரசன்னோ பிரசன்னோ
தேவ பிரசன்னம். உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, உம் அன்பொன்றே போதுமையா, உம் அன்பொன்றே போதுமையா. பிரசன்னோ பிரசன்னோ தேவ பிரசன்னோ. ஆஹா பிரசன்னோ பிரசன்னோ தேவ பிரசன்னோ. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னோ பிரசன்னோ தேவ பிரசன்னோ. ஆஹா பிரசன்னோ பிரசன்னோ தேவ பிரசன்னோ. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ஜெபிப்போம். என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியா இருப்பதாக. ஆண்டவரே, என்னை மறைத்து ஆண்டவரே நீர் பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. எனக்கு இந்த நல்ல வாய்ப்பினை கொடுத்த போதகர் அவர்களுக்கும் சபையின் பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய நன்றியும் ஸ்தோத்திரத்தையும் எடுத்துக் கொள்கிறேன். நான் இன்றைக்காக உங்களோடு சில மணி துளிகள் பேசுவதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் என்ற தலைப்பின் கீழ் பேசப் போகிறேன். தி சோசன் வெசல். பாத்திரம். பாத்திரம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமானது. நம் எல்லாரும் பாத்திரத்தை பயன்படுத்துகிறோம். நாம் எழுந்தது முதல் நம்ம உறங்க செல்லும் வரை நிறைய பாத்திரங்களை நம்ம பயன்படுத்துகிறோம். பலவிதமான பாத்திரங்கள், களிமண்ணான பாத்திரங்கள், வெள்ளி, பொன், நிறைய பாத்திரங்கள் இருக்கிறது. இங்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர் 9:15 என்னுடைய நாமத்தை அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் என்று பவுலை சொல்லுகிறார். அனனியா கேட்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார் பவுலை பத்தி, நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம்? அவருடைய நாமத்தை அறிவிப்பதற்காக. நாம் கர்த்தருக்கு உகந்த பாத்திரமாக இருக்க அவருடைய கைகளில் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும்.
அவருடைய கைகளில் ஒப்பு கொடுத்தால் நாம் அவருடைய கைகளில் மிகவும் ஆசிர்வதிக்கப்பட்ட பாத்திரமாக இருப்போம். நம்மளுடைய ஆண்டவராகிய மரியாள் அவரை தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். எதற்காக? நம்மளுடைய இயேசுவின் தாயாராக இந்த உலகத்தில் அவர் இருப்பதற்காக நாம் தெரிந்து கொள்ள ஆண்டவராகிய கடவுள் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். 1 தெசலோனிக்கியா 4:5 அவனவன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாகவும் கனமாயும் ஆண்டு கொள்ள கர்த்தர் நம்மை எச்சரிக்கிறார். அப்படின்னா என்ன? அப்படின்னா நம்முடைய சரீரத்தை நம்ம எப்பொழுதும் காத்து கொள்ள வேண்டும். எந்த விதமான இச்சைகளுக்கும் இடம் கொடுக்க கூடாது. அப்படி நாம் தவறினால் நம்மளுடைய சரீரத்தை நாம் நம்மளுடைய இச்சைக்கு ஒப்பு கொடுக்க போனோம் என்றால், ஓசியா 8:8 சொல்லப்பட்டது, நாம் எல்லாராலும், புறஜாதியின் பைபிள்ல இருக்கு, நாம் எல்லாராலும் விரும்பப்படாத பாத்திரம் போல் ஆவோம், உன்னை ஆக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அடுத்ததாக பாத்திரம். நான் பாத்திரம் அப்படின்னு சொல்லும் போது, பாத்திரம் அப்படிங்கிறது வந்துட்டு நிஜமா ஒரு சொம்போ ஒரு டம்ளரோ ஒரு வேற பாத்திரமா பவுல கிடையாது. இது மனுஷனுடைய இருதயம். நம்மளுடைய இருதயத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும். நாம் யார் என்பதை நம்மளுடைய இருதயத்தின் வார்த்தைகள், நம்முடைய இருதயத்தில் இருந்து வரும் எண்ணங்கள், செயல்கள், அதுதான் நம்மளை தீர்மானிக்கும். நீ எப்படிப்பட்ட மனுஷன், நீ எப்படிப்பட்ட மனுஷி என்று நம்மளுடைய வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் தான் நம்மை தீர்மானிக்கும். கலாத்தியர் 5:22-23 நாம் படிக்கிறோம், ஆவியின் கனிகள். ஆவியின் கனிகள் 9. ஆவியின் கனிகள் என்று சொல்லும்போது அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய சாந்தம், பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், இச்சை அடக்கம் எல்லாம் நிறைந்திருக்கும். நாம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து அந்த இருதயத்தை நம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும் போது அதில் அந்த ஆவியின் கனிகள் எல்லாம் நிறைந்திருக்கும். ஆனால் நாம் ஆண்டவரை விட்டு விலகி நாம் யாருக்கு ஒப்பு கொடுப்போம்? நம் சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்தால் மாம்சத்தின் கிரிகைகள் வெளியரங்கமாய் காணப்படும். மாம்சத்தின் கிரிகைகள் என்ன? விபச்சாரம், வேசித்தனம், கோபம், சண்டை, விரோதம், இன்னும் அந்த லிஸ்ட் நீண்டு கொண்டே போகிறது. நீங்கள் உங்களுக்கு டைம் இருக்கும்போது நீங்க படிச்சு பாருங்க, அப்ப தெரியும் அது எவ்வளவு பெரிய லிஸ்டா இருக்கு. ஆவியின் கனிகள் 9 தான். ஆனால் சாத்தானின் குணங்கள், சாத்தான் ரொம்ப வல்லமையானவன். சாத்தான் ரொம்ப போழித்தனமாக மனுஷரை வஞ்சிக்கிறதுல ரொம்ப கெட்டிக்காரன். ஆதி முதல் இன்று வரை அதை தான் செய்து கொண்டிருக்கிறான். எரேமியா, எனக்கு பாத்திரம் அப்படின்னு சொல்லும் போது எரேமியாவில் 18ஆம் அதிகாரம் 1-11 வசனங்களில இது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்பொழுது எரேமியா ஆண்டவர் சொல்றாரு, எரேமியாவே நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்றாரு. அப்ப குயவன் வீட்டுக்கு போகும்போது குயவன் என்ன செய்வான்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரியும். குயவன் அந்த மண் பானையை வணைஞ்சிட்டு இருக்கிறான். வணைஞ்சிட்டு இருக்கும்போது சரியா வராததுனால என்ன பண்றான், உடனே அந்த பாத்திரத்தை அந்த ஷேப் எல்லாம் மாத்தி வேற ஒரு பாத்திரமாக செய்யறான். அப்படி செய்யும் போது கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகுது. என்ன அப்படின்னு சொன்னா, மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிட்டு தன் பார்வைக்கு சரியாக கண்டபடி குயவன் திரும்ப வேறு பாத்திரமாக செய்தான். அவனுடைய எண்ணம், அவன் மனசுல வச்சுக்கிறானோ அந்த ஷேப்புக்கு வர வரைக்கும் திரும்ப 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 அந்த மண் பாட்டத்தை செய்யக்கூடியவன் தான் குயவன். இங்க கர்த்தர் என்ன சொல்றாரு, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதா